வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொளி உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. என்னடா ஹெல்மெட் போட்டிருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன் ஹெல்மெட் போட்டிருக்கு? நாங்கள் இன்றைக்கு கத்தாலோ கத்தாலில் நெல்லியடி டவுன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏதாவது திறந்திருக்குதா இல்லை எப்படி இருக்குது, என்ன நிலவரத்தில் இருக்குது டவுன்? கத்தால் முழுமையாக அஷ்டிக்கப்படுதா இல்லைன்னு சொன்னால் அறகுறையாக இருக்குதா, முழுமையாக முடக்கப்பட்டிருக்குதா சொல்லி மார்க்கெட், நெல்லியடி டவுன், மந்தியை அப்படி இல்லை எல்லா இடமும் பார்ப்போம். இப்போ நாங்கள் கலியை சந்திலிருந்து நெல்லியடி நோக்கி கொடிகாமம் ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவிச்சந்தை கிட்ட வந்துட்டோம். கோவிச்சந்தையில் என்ன மாதிரி நிலவரம் சொல்லி பார்த்து கொண்டு போவோம். கோவிச்சந்தையில் நார்மலாகவே மக்கள் நிற்கிறது குறைவு. இன்றைக்கு பார்ப்போம் அதில் மக்கள் நடமாட்டம் இருக்குதாண்டு. சாதாரணமாக ரோட்டில் நார்மலாகவே மக்கள் நடமாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சில இந்த ஏரியா கடைகள் திறந்துருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவிச்சந்தையிலையும் 1-2 பேர் நிற்கினோம். வியாபாரம் நடக்குதா இல்லையான்னு நாங்கள் உள்ளே போய் பார்க்கல. ஆனால் கடைகள் அங்கங்கே திறந்துருக்குது. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அரசடி கிட்ட வந்துட்டோம். அங்கே நிற்கையும் கடைகள் திறந்துருக்குது. பாருங்க, முதல்ல திறந்துருக்கு கடைகள். சாதாரணமாக மக்கள் போக்குவரத்திலே அன்றாட செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு கொண்டு இருக்கணும். இப்போ தான் நாங்கள் அரசடி சந்தைக்கு வரோம். அரசடி சந்தியில் பார்த்திங்கன்னு சொன்னால் கடைகள் 1-2 திறந்துருக்குது. அதே போல் 100க்கு 50% கடைகள் பூட்டப்பட்டும் இருக்குது. இப்போ நேரம் 10:30 நினைக்கிறேன். 10:30க்கு நெல்லியடியில் என்ன மாதிரி நிலவரம் தான் நாங்கள் கடைகள் சிலது அரைக்கதவோடு நிற்குது, அரைவாசி திறந்தபடி இருக்குது. சில கடைகள் சாதாரணமாகவே நாங்கள் எப்படி திறந்திருக்கோ அப்படி இருக்குது. மக்கள் நடமாட்டமும் வளமை போலவே காணப்படுது, எந்த மாற்றமும் இல்லை. இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம். சிக்னல் சந்தி நெல்லியடி பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் மக்கள் குறைவாக தான் இருக்குது. பார்த்திங்க சொன்னால் பஸ்ஸுகளும் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. சாதாரணமாக ப்ரைவேட் பஸ்ஸும் ஓடுது, சிடிபியும் ஓடுது. இதை பார்த்திங்க சொன்னால் கொடிகாமம் பஸ் வருது. இது வந்து பெத்துறை கொடிகாமம் பஸ் வந்ததுக்கு பாருங்க, எல்லாமே வளமையாக நடக்குது. 100க்கு 50% கடைகள் பூட்டப்பட்டு இருக்குது. சாப்பாட்டு கடைகள், அத்தியாவசியமான மருந்து கடைகள், பார்மசி அப்படியான கடைகள் திறந்திருக்கு. பலசர கடைகளும் அங்கங்கே திறந்திருக்குது. உடுப்பு கடைகள் சிலது பூட்டியிருக்குது, சிலது 10 மணிக்கு பிறகு திறக்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கணும். இப்போ நேரம் 10:30 சொன்னால் 10:30க்கு பிறகு மெல்ல மெல்லமாக கடைகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்குது. மாதிரி இல்லை, அரைக்கரைவாசி தான். நாடு வடக்கு கிழக்கு தழுவிய கரைவாசி தோல். இப்போ நாங்கள் நெல்லியடி கருத்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதியிலான் போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு நேரடியாக காட்டி கொண்டு போகிறோம். பாருங்கோ, எனக்கு தெரிஞ்ச அளவில் 10 மணிக்கு பிறகு மெதுவாக எல்லா கடைகளுமே திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சில பேர் சொல்கிறாங்க 6 மணிலேருந்து 9 மணி மட்டும்தான் கரெக்டாக. 6 மணிலேருந்து 9 மணிக்கு தான் கடை 9 மணிக்கு பிறகு தான் கடை திறக்கிறது நார்மலாக. அப்படியும் சொல்கிறார்கள், என்னென்னு தெரியவில்லை. நார்மலாக கடைகள் சிலது பூட்டித்தான் இருக்குது. நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்பி அடுத்த பக்கத்தால் போக போகிறோம். பாருங்கள், திருப்பி நாங்கள் நெல்லியடி டவுனை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நெல்லியடி மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி இருக்குது. அது ஒன்று தான், நெல்லியடி மார்க்கெட் ஒன்று தான் முழுதாக முடக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து வெளியில் வைத்து மீன் விற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மீன் அன்றாட தொழில் செய்கிறவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது தானே. இப்போ மீனை கொண்டு போய் பிரிச்சுக்க வச்சு அவங்க ஒன்றும் செய்யலாது. தொடர்ந்து கொஞ்சமாக எடுத்து வியாபாரம் செய்கிறார்கள்.
அதால் அவர்கள் திறந்திருக்கிறார்கள். நான் நெல்லியடி மார்க்கெட்டுக்குள்ளே அங்கே போயிட்டு வந்து திருப்பி இருக்கா உள்ளே போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் திருப்பியும் நெல்லியடி சிக்னல் சந்திக்கு வந்து இப்போ நாங்கள் மறுபடியும் எங்கே போகிறோம்னு சொன்னால் மதுரை சந்தி பக்கம் திரும்பி போகிறோம். மதுரை சந்தி திரும்பி அங்கால கடைகளும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய மார்க்கெட் அடி நெல்லியடி பழைய சந்தை. இதுக்குள்ளேயும் கடைகள் இருக்குது, அது பூட்டித்தான் இருக்குது. இது வந்து கொமர்ஷியல் பேங்க் அன்றாடமாக செயற்பாடுகள் நடக்கும். இங்கே அப்படி நாங்கள் சிக்னல் சந்திக்கு வந்துட்டோம். சிக்னல் சந்தியால் பத்ரி பக்கம் போவோம்னு பார்த்தால் நேராக விட்டாச்சு பைக்கை. சரி டிரைவருக்கு சொன்னால் இந்த பக்கம் திருப்ப சொல்லி மற்ற பக்கம் விட்டாச்சு நேராக. சரி இதில் கொஞ்சம் தூரம் காட்டிட்டு நான் திருப்பி கொண்டு போகிறேன் பைக்கை. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இங்காலே ஃபுல்லாகவே கடைகள் பூட்டி இருக்குது. கதவடைப்பு பூரணத்தால் என்று எங்கேயுமே காணக்கூடிய மாதிரி இல்லை, அதுதான் உண்மை. அங்கங்கே 1-2 கடைகள் திறக்கத்தான் செய்திருக்கு. 10 மணிக்கு பிறகு நான் நினைக்கிறேன் 9 மணிக்கெல்லாம் பெரிய அளவில் திறப்படையில் 10 மணிக்கு பிறகு தான் நாங்கள் ஆகையால் அரைவாசி கடைகள் திறந்திருக்குது. இப்போ நாங்கள் நெல்லியடி KFC கிட்ட போகிறோம். KFCலேருந்து திருப்பி நாங்கள் மதுரை பக்கம் போகிறோம். பாருங்க இங்கால 2-3 கடைகள் பூட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் KFC வழக்கம் போல் திறந்து இருக்குது. இப்படியே நாங்கள் போகிறோம். அங்கே சிக்னல் சந்திக்கு திருப்ப போய் இங்கே கடையில் பார்த்திங்கன்னு சொன்னால் அரைக்கதவோடு நிற்குது. மீண்டும் நாங்கள் சிக்னல் சந்திக்கு போகிறோம். சிக்னல் சந்திக்கு போய் மறுபடியும் மதுரை சந்தி பக்கம் நாங்கள் போக போகிறோம். இந்த வீடியோ பார்க்கக்குள்ள உங்களுக்கு சில நேரம் கண்ணுக்கு ஓடுற மாதிரி இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாது என்றால் நாங்கள் எல்லா கடைகளையும் ஓடி ஓடி வீடியோ எடுத்தபடியாக அப்படி அமைந்து இருக்குது. ரைட், நாங்கள் இப்போ மதுரை ரோட் திரும்பியாச்சு. சென்ட்ரல் காலேஜ் பக்கம் போகிறோம். இங்காலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுதலான கடை பூட்டி இருக்குது. இதில் சாப்பாட்டு கடைகள் கூழ்பார் மட்டும் திறந்துருக்குது. இந்த செட்லேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் பூட்டி இருக்குது. நாங்கள் இதோடு திருப்பி மீண்டும் நெல்லியடி மார்க்கெட்டுக்கு போகிறோம். இதோட திருப்பி கொண்டு கோயில் அடியோட திருப்பி நாங்கள் நெல்லியடி மார்க்கெட் பக்கம் போக போகிறோம். இந்த ஃபுல்லாகவே நெல்லியடியை சுற்றியே ஓடி உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் மறுபடியும் சிக்னல் சந்திக்கு வந்தாச்சு. சிக்னல் சந்தியால் இப்போ நாங்கள் திருப்பி புதிய சந்தை பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் வீதியில் ஆக்கள் நடமாட்டத்தை வடிவாக பார்க்கலாம். கடைகள் எது திறந்திருக்கு பூட்டிருக்கின்றதையும் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ மார்க்கெட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி நெல்லியடி மார்க்கெட்டுக்கு உள்ளே போகிறோம். மார்க்கெட்டுக்கு உள்ளே போய் அங்கே என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே கடைகள் பூட்டப்பட்டிருக்குது. மார்க்கெட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக பூட்டு. மார்க்கெட் வெஜிடபிள் மரக்கறி சந்தை ஃபுல்லாகவே இழுத்து பூட்டப்பட்டிருக்கு. அப்படி அங்கால பார்த்தோம்னு சொன்னால் மீன் சந்தையும் ஃபுல்லாக பூட்டப்பட்டு வெளி வாசலில் வச்சு மீன் விற்று கொண்டு இருக்கணும். இறைச்சி கடை, மீன் கடை, இங்கே அப்படியே பழக்கடை எல்லாம் பூட்டியிருக்கு. ஆக மொத்தத்தில் நெல்லியடி சந்தை மட்டும்தான் 100% கத்தால் அனுஷ்டிக்கிற மாதிரி இருக்குது. வேறு வெளி கடையெல்லாம் அப்படி நடக்கிறதா தெரியல. இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மா வெளியில் வச்சு மீன் விற்று கொண்டுக்குதா. இங்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட் காகில்ஸ் வந்து அது வளர்ந்த மாதிரி இயங்கி கொண்டு இருக்குது. இங்கே கடை போட்டுன்னா அவ்வளோ சினமும் காகில்ஸில் போய் சாமானை வாங்கி கொண்டு போயினோம். இதால் யாருக்கு நட்டம்னு சொன்னால் சின்ன கடை வச்சுக்கிற ஆக்களுக்கும் கடையை பூட்டின ஆக்களுக்கும் நட்டமே வழியே இதால் கூடுதலாக உழைக்க போகிறது
காவிஸ்த இது போய் எங்கே போய் முடியுமோ தெரியாது. ஓகே, நாங்கள் இப்போ மாலை சந்தியில் நிற்கிறோம். மாலை சந்தியில் பார்த்திங்கன்னு சொன்னால் மருந்தகங்கள் திறந்துருக்குது, பார்மசி. அப்படி அங்கால பார்த்தோம்னு சொன்னால் பெரிய ஒரு கடை ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம். அந்த கடைகளும் பூட்டப்பட்டிருக்குது. இங்கால முன்னுக்கு இருக்கிற சாப்பாட்டு கடை பூட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலை சந்தியில் கூடுதலான கடைகள் பூட்டப்பட்டு இருக்குது. இப்படி நாங்கள் அடுத்ததாக மந்திகையில் இந்த மாதிரி நிலவரம் பார்த்து கொண்டு இந்த வீடியோ முடிக்க போகிறோம். அதுக்கு முதல் யாராவது எங்களோட சேனலை இப்போ தான் முதலாக பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து இந்த மாதிரியான வித்தியாசமான காணொளிகளை உங்களுக்கு பார்க்கணுமென்னு சொன்னால், உங்களுக்கு கிடைக்கணுமென்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. ஓகே, நாங்கள் மந்திகை டவுனையும் உங்களுக்கு காட்டி கொண்டு இந்த வீடியோவை இதோட முடிப்போம். மந்திகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் சாப்பாட்டு கடைகள் திறந்துள்ளது. அதே போல் இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் ஆட்கள் பிளக்கம் கூடுதலாக இருக்கிறபடியாக வளமை போல் எல்லா கடைகளுமே திறந்து காணப்படுது. இங்கே மந்திகையில் எந்த கடையும் பூட்டினதாக தெரியவில்லை. வளமை போல செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆக மந்திகை சந்தையை நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறோம். மந்திகை சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு இதில் ஒரு சில கடைகள் பூட்டப்பட்டிருக்கு. நாங்கள் இப்படி மந்திகை சந்தைக்கு போய் பார்க்க போகிறோம். இப்படி நாங்கள் இங்கால திரும்பினோம்னு சொன்னால் மந்திகை சந்தை வரும். மந்திகை சந்தை பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்து கடைகள் எல்லாம் திறந்துள்ளது. அதே போல் சந்தைக்குள்ளேயும் அரைவாசி கடைகள் திறந்து காணப்படுது. ஓகே, இத்தோடு நாங்கள் எங்களோட காணொலியை முடித்து கொள்கிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.